பயம் வருதா? கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. மனுஷங்க எதுக்குறாங்களா? கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கைமீறி போச்சா? கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இது முழு வேத புத்தகத்துக்கும் என்கிட்ட கேட்டா என்ன பேர் வைப்பீங்கன்னு கேட்டா, இது ஒரு அதிசய புத்தகம். ஏன் இந்த வேதத்தை எழுதப்பட்டிருக்கிற எல்லா மனிதனும் சாதாரணமான வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள், ஆனால் அவர்களுடைய முடிவு எல்லாம் அதிசயமாய் முடிந்தது, ஆச்சரியமாய் முடிந்தது. வெறுங்கையாய் வந்தவன் நாட்டுக்கு சொந்தக்காரனானான், ஆடு மேய்த்தவன் அரசனானான், மரித்தவன் உயிர்த்தெழுந்தான். இது அதிசயமான புத்தகம் அல்லவா? காரணம், அந்த தெய்வத்தை நம்புகிறவனை கர்த்தர் அதிசயமாய் மாற்றுகிறார். ஏனென்றால் அவருடைய பேர் அதிசயமானவர். அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் ஒரு வெளிப்பாடு சொல்றேன். ஒரு துருத்தி தண்ணி, கொஞ்சம் அப்பம் மடியில முடிஞ்சு தோல்ல தூக்கி வச்சான். நான் உன்னை காப்பாத்துவேன், உன் பிள்ளைய நான் காப்பாத்துவேன், நான் இதுக்கப்புறம் வேலைக்காரியா பார்க்க மாட்டேன், நீ என் பொண்டாட்டி அப்படின்னு 1008 வார்த்தைகளை சொல்லி கல்யாணம் பிடிச்சி கை பிடிச்சி நிறமாச கர்ப்பிணிய, ஆனா அதையா துரத்தி விட்டான், கையில பிள்ளையோட துரத்தி விட்டான். அவன் கையில இருந்து ஒரு துருத்தி தண்ணி. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரின் துருத்தி என் கையில இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆகார் கையில் இருந்தது ஆபிரகாமுடைய தண்ணி, அது குறைஞ்சிரும், அது முடிஞ்சிரும், அது அழிஞ்சிரும், அது தாகத்தை கேட்கும். ஆனா ஆகாருடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் தம்முடைய துருத்திலே வைத்திருந்தார். பெயர்சபா வனாந்தரத்திலே என்னை கண்டவரை நான் இங்கே கண்டேன், லகாய் ரோகி நீர் என்னை காண்கிறவர் என்று சொல்லி அங்கே அவரை கண்டாரே, அந்த தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் பிழைக்க செய்தார். ஆபிரகாம் நடத்தாத வழியிலே அந்த குடும்பத்தை நடத்தினார். ஆபிரகாம் கைவிட்ட போது கைவிடாத தேவன் அவரோடு கூட இருந்து நடத்தினார். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஆராதனையிலே காத்திருக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை உயர்த்துகிற, அவரை மகிமைப்படுத்துகிற, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அருமை சகோதரியே, கர்த்தர் உன்னை நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். மனிதன் கைவிட்டிருந்தாலும் அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உன்னை நடத்தும். வரப்போற வருஷம் அது உன்னுடைய வருஷம். கர்த்தர் உனக்கு பிரியமானதை தருவார், உன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். நம்புகிறவங்க நம்புறமாய் நல்லா கையை தட்டி, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரை காண்கிறவரே, நல்ல கரங்களை தட்ட ஆரம்பிப்போம், தேவனை உயர்த்த ஆரம்பிப்போம். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. என்னுடைய அழுகையும் என் புலம்பல்களும் மனுஷனுடைய கருத்தில் அல்ல, நான் என்னை காண்கிறவரை இங்கே காண்கிறேன். அவரின் அலைச்சலை அறிந்திருக்கிறவர், என் பலவீனங்களை அறிந்திருக்கிறவர், என் சிறுமையின் நிந்தையை அறிந்திருக்கிறவர். என் புலம்பல்கள் அவருக்கு தூரமாயில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, எனக்காக யாவை செய்து முடித்த ஒரு விசுவாச அறிக்கையா, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோட நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. எல்லாரும் சேர்ந்து என் அலைச்சல்களை, ஆகாரே கர்த்தர் உன்னை காண்கிறார், கைவிடப்பட்டவளே கர்த்தர் உன்னை காணுகிறார். வாழ்க்கையின் மறுநிலை தெரியாதபடி திக்குமுக்காடி பயந்து சூழ்நிலையில் இருக்கிற உன்னை கர்த்தர் காணுகிறார். என் கண்ணீர் அனைத்தையும், வாழ்க்கையின் பாதையினுடைய மறுகரை தெரியாதபடி நடுமத்தியிலே
நீ அலைந்து திரிந்திருப்பாய் என்றால் இந்த ஆராதனை மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நான் நடத்த போகிறேன் என்று சொல்கிறார். உன்னை உயர்த்த போகிறேன் என்று சொல்கிறார். ஆகாருடைய பிள்ளையும் ஆகாருடைய வாழ்க்கையும் இனி கர்த்தர் ஒருவருடைய கரத்திலேயே இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், வனாந்தரத்திலே அவனை வளர்த்தார், வில்வித்தையிலே வீரனானான். அவனுடைய பெயரை கர்த்தர் இதுவரை நிலைத்தில் இருக்கிறார் என்றால், வாக்கு தத்தம் இல்லாத அவனுக்கே இவ்வளவு கிருபை என்றால், வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிகளாகிய நமக்கு எவ்வளவு கிருபை. நம்புங்க, ஆகாருடைய பிள்ளைக்கே அவ்வளவு கிருபை என்றால், வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி ஆகிய நமக்கு எவ்வளவு கிருபைகளை வைத்திருக்கிறார். நீங்க கையை தட்டும் போதே சொல்லணும், நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் என் சபையிலே சாட்சியாய் சொல்லுவேன். என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் மாற்றுவார். என் வாழ்க்கையின் சரித்திரத்தின் மறுபக்கம் என் கர்த்தர் என்னோடு இருந்தார் என்பதற்கு அடையாளமா இருக்கும். இன்னைக்கு எப்படி வேணா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையினுடைய சரித்திரம் எழுதப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவரே அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் ஒருவரே நடத்தினார், கர்த்தர் ஒருவரே அவனை சுமந்தார், கர்த்தர் ஒருவரே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல அவனை சுமந்து வந்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்மணியை போல காத்து வந்தார். அந்நிய தெய்வங்கள் அவனோடு கூட இருந்ததில்லை என்று சொல்லி யாக்கோபுக்கு ஒரு சத்திரம் எழுதப்படும் என்றால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை கர்த்தர் எழுதுவார். நம்பிக்கை உள்ளவங்க நம்புற மாதிரி கையை தட்டி, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். இந்த வருஷத்தினுடைய 12 மாதங்களும் ஒரு நதி வந்து என்னை செழிக்க வைக்கும். வறட்சியை காண்பதில்லை, கனி உண்டாகும், செழிப்பு உண்டாகும், கிளை உண்டாகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கடந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில உண்டான துன்பங்களை குறித்து இன்றும் கவலைப்பட்டுக்கிற ஒரு விஷயம், கவலை கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செங்கடலுக்கு இப்பக்கம் மட்டும்தான் பார்வோனுடைய ஆயுதங்கள், பார்வோனுடைய சேனைகள், பார்வோனுடைய ஆயுதம், பார்வோனுடைய பலன். பார்வோன் உங்களை அடிமைப்படுத்த முடியும், பார்வோன் உங்களை காயப்படுத்த முடியும், பார்வோன் உங்களை ஒடுக்க முடியும், உங்கள் பிள்ளைகளை கொல்ல முடியும், உங்கள் உடைமைகளை எல்லாம் அழிக்க முடியும். ஆனால் செங்கடலின் மறுகரையில் அந்த பார்வோன் என்ற ஒரு சத்தமே இனி அவர்கள் கால்கள் கேட்கப்படுவதே இல்லை. செங்கடலுக்கு இக்கரைக்கும் மறுக்கரைக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் ஆழ்ந்து தியானிப்பீர்கள் என்றால், அவர்கள் மேகத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்கள், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற்றார்கள், பரிசுத்தாவில் நிறைந்தார்கள். எப்பொழுது அவர்கள் மேல் ஒரு அக்கினி வந்து நின்றதோ, மோசே கரங்களை நீட்ட போது எப்பொழுது மேகம் எழும்பியதோ அந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கிற வரையிலும் பசி இல்லை, தாகம் இல்லை, பட்டினி இல்லை, நோய் இல்லை, பலவீனம் இல்லை, ஒருவனுடைய வஸ்திரமும் பழையதாகவில்லை, செருப்பு தேயவில்லை. கர்த்தர் அவர்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினார். பரிசுத்தாவின் நிறைவுக்கு முன் ஒரு வாழ்க்கை, பரிசுத்தாவின் நிறைவுக்கு பின்பு ஒரு வாழ்க்கை. இந்த நாளிலே நீங்கள் 2025 எப்படி வாழ்ந்திருப்பீர்கள் என்று நான் அறியேன். 2026 ஆரம்பத்தில் அந்த ராத்திரி வேளையிலே நான் என் ஆவியிலே உணர்கிறேன், எப்படி மோசே கரங்களை நீட்டிய பொழுது ஒரு மேகம் எழும்பியதோ அப்படியே ஒரு மேகம் இந்த வருஷத்திலே நம்ம எழும்பியிருக்கிற அந்த மேகத்திற்காக நன்றி சொல்லுவோம், அந்த தேவனுக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதே தப்பா சொல்லுங்க, நடந்த எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நடந்தது எல்லாம் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். நான் உபத்திரவப்பட்டது அப்படின்னு உங்க காலம் சொல்லுவீங்க, நான் அசிங்கப்பட்டது நல்லது, நான் வேதனைப்பட்டது நல்லது, எனக்கு உரியதை நீ அபகரிச்சது நல்லது. இதனாலதான் யோசேப்பு என்ற ஒரு மனிதன் யார் என்பதை அவன் குடும்பத்தார் உணர்ந்தார்கள். யோசேப்பு என்பவன் யார் என்பதை பார்வோன் உணர்ந்தான். யோசேப்பின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகமே அறிந்தது. நீங்கள் உபத்திரவப்படுகிறது நல்லது, ஆனால் முடிவு மகிமையாயிருக்கும். முடிவு மகிமை, முடிவு சரித்திரம் எழுதப்பட்டால் கர்த்தர் அவனோடு இருந்து பராக்கிரம காரியங்களை செய்தார். இதுதான் சரித்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா.
நன்றி நன்றி நன்றி. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. கடைசி வரியோட ஆரம்பிப்போம். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பது, நம்பிக்கையோட சொல்லுங்க. இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார். காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார். காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். படுத்து